சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக 15 பேர் பதவியேற்றுள்ளனர். அவர்களுக்கு தலைமை நீதிபதி எஸ் கே கவுல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதிய நீதிபதிகளின் பின்னணியை தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். நீதிபதி பஷீர் அகமது திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே உள்ள சிங்கம்பத்து கிராமத்தில் பிறந்தவர். 1988ஆம் ஆண்டு சிவில் நீதிபதியாக தேர்வான இவர் பல்வேறு மாவட்டங்களில் நீதிபதியாக பணியாற்றியுள்ளார். மதுரை மாவட்ட முதன்மை செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி கடந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெற்ற இவர் ஏற்கனவே செய்யப்பட்ட பரிந்துரையின் அடிப்படையில் தற்போது உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுள்ளார். சென்னையைச் சேர்ந்த டி ரவீந்திரன் சட்டப்படிப்பை முடித்து 1983ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்தார். 1988ஆம் ஆண்டு சிவில் நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டு படிப்படியாக பதவி உயர்வு பெற்று இறுதியாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக பணியாற்றி வந்தார். தற்போது உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுள்ளார். நீதிபதி எஸ் பாஸ்கரன் திருத்துறைப்பூண்டியில் பிறந்தவர். 2001ஆம் ஆண்டு மாவட்ட நீதிபதியாக பதவி உயர்வு பெற்ற பாஸ்கரன் நீதிபதிகள் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட பதவிகளை வகித்தவர். இவர் செயலாளராக பதவி வகித்த போதுதான் நீதிபதிகளின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை கொண்ட கையேட்டினை தயாரித்து வெளியிட்டார். இதை பின்பற்றி பிற மாநிலங்களிலும் கையேடுகள் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டன. நீதிபதி வேல்முருகன் திண்டுக்கல் மாவட்டம் தாமரைப்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர். 2005ஆம் ஆண்டு மாவட்ட நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றினார். உயர்நீதிமன்ற விஜிலன்ஸ் பதிவாளராகவும் பணியாற்றி வந்த நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுள்ளார். நீதிபதி ஜெயச்சந்திரன் வேலூரைச் சேர்ந்தவர். பல்வேறு மாவட்டங்களில் நீதிபதியாக பணியாற்றிய ஜெயச்சந்திரன் 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை தமிழக சட்டத்துறை செயலாளராக பணிபுரிந்தார். அப்போதுதான் வேட்டி கட்டிக்கொண்டு கிளப்புகள், நட்சத்திர ஹோட்டல்களுக்கு செல்ல இருந்த கட்டுப்பாட்டை ரத்து செய்யும் சட்டம், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசு கையகப்படுத்தும் சட்டம், சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக அறிவித்தல் போன்ற சட்டங்கள் இயற்றப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞரான ராமச்சந்திரனின் மகளும் அரசியல் மற்றும் விளையாட்டுத் துறைகளின் விமர்சகராக உள்ள சுமந்த் சி ராமனின் மனைவி அனிதா சுமந்த் BA ஆங்கிலம், சட்டப்படிப்பு மற்றும் அரசியலமைப்பு சட்டம் பயின்ற அனிதா சுமந்த் முனைவர் பட்டமும் பெற்றவர். வரி தொடர்பான வழக்குகளில் நிபுணத்துவம் பெற்ற அனிதா சுமந்த் தமிழக அரசின் சிறப்பு அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வந்த நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார். நீதிபதி நிஷா பானு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்தவர். சட்டம் பயின்று 1990ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்தார். சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர், தமிழ்நாடு பெண் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சங்கத்தின் செயலாளர், உயர்நீதிமன்றத்தில் வன்கொடுமைகள் தொடர்பான புகார்களை விசாரிக்கும் குழுவின் உறுப்பினர் என பல பதவிகளை வகித்து வந்தவர். நீதிபதி பார்த்திபன் சிதம்பரத்தில் பிறந்தவர். சென்னையில் அரசு பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த பார்த்திபன் BA ஆங்கிலமும் சட்டப்படிப்பையும் முடித்து 1986ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்தார். பின்னர் சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளில் ஆஜராகி வந்தார். நீதிபதி R சுப்பிரமணியன் தஞ்சாவூர் மாவட்டம் மண்ணங்காடு கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். BCom மற்றும் சட்டப்படிப்பை முடித்துள்ள இவர் 1986ஆம் ஆண்டு பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்தார். பெங்களூருவில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தவருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீதிபதி M கோவிந்தராஜ் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பிறந்தவர். அரசு பள்ளியில் பயின்ற கோவிந்தராஜ் விலங்கியலில் முதுகலை படிப்பை முடித்து பின்னர் சட்டம் பயின்றார். 1988ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்தார். மத்திய அரசு, புதுச்சேரி மாநில அரசுகளின் வழக்கறிஞராகவும் பணியாற்றியுள்ளார். சென்னையை சேர்ந்த நீதிபதி M சுந்தர் சட்டப்படிப்போடு சமூகவியல் படிப்பையும் முடித்தவர். 1989ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்து தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை உள்ளிட்ட பல துறைகளுக்கும் வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். நீதிபதி R சுரேஷ்குமார் புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்ராக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர். அரசு பள்ளியில் பயின்றவர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்த R சுரேஷ்குமார் அங்கேயே நீதிபதியாக பதவியேற்றுள்ளார். சென்னையைச் சேர்ந்த நீதிபதி ரமேஷ் சட்டப்படிப்பை முடித்து 1991ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்தார். தொழிலாளர் சட்டம், அரசு பணியாளர் சட்டம், சிவில், கிரிமினல் உள்ளிட்ட பலவிதமான வழக்குகளில் இவர் ஆஜராகியுள்ளார். நீதிபதி சுப்பிரமணியம் 1991ஆம் ஆண்டு சட்டப்படிப்பை முடித்து வழக்கறிஞராக பதிவு செய்தார். 2004ஆம் ஆண்டு எஸ்மா டெஸ்மா சட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது தொடர்பான வழக்கு, சாலை பணியாளர்கள் பணி நீக்கம் வழக்கு என்று ஏராளமான வழக்குகளில் ஆஜராகியவர்.
நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் சென்னையை சேர்ந்தவர். சட்டப்படிப்பை முடித்து 1989ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்து 2005ஆம் ஆண்டு மாவட்ட நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பணியாற்றினார். புதுச்சேரியில் மாவட்ட முதன்மை நீதிபதியாக பணியாற்றி வந்த கார்த்திகேயனுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி அளிக்கப்பட்டுள்ளது.